அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆஹா துபாய்ங்க அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு துபாயில பெரிய பெரிய பில்டிங்ஸ், எக்ஸ்பென்சிவான லைஃப், எக்ஸ்பென்சிவ் கார்ஸ் இது எல்லாமே இருக்கிறது உண்மைதான். ஆனா இது துபாயுடைய ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தான். துபாயில இது இல்லாம இன்னொரு பார்ட் ஆஃப் த லைஃப் இருக்கு அப்படின்றத வந்த 3 நாள்ல புரிஞ்சுக்கிட்டேன். துபாய்க்கு வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த ரியாலிட்டியை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ப மனசை பக்குவப்படுத்திக்கிட்டு இங்க வாங்க. ஸோ அந்த அனதர் பார்ட் ஆஃப் த லைஃப் என்னன்னு சொன்னா, நான் இங்க இருக்கக்கூடிய ஏரியாவோட பேரு அல்குஸ் லேபர் கேம்ப்னு சொல்லுவாங்க. இந்த லேபர் கேம்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியால மட்டும் கிட்டத்தட்ட 15,000 இருந்து 20,000 லேபர்ஸ் மட்டும் இங்கே தங்கியிருக்கிறாங்க. இங்க இவங்க தங்கியிருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்னன்னு பார்த்தா ரெண்ட், அதுவும் இல்லாம அவங்களுடைய சாப்பாடு எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்க அஃபோர்டபுள் பிரைஸ்ல அவங்களுக்கு இருக்கும். இந்திய மதிப்பின்படி 10,000 இருந்து 15,000க்குள்ள இவங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்னு சொன்னாக்கா ரூம் ரெண்ட் கிடைக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவங்க இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க. ஸோ இவ்வளோ பேர் ஒரு ஏரியால வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமா அந்த இடத்துல வாழ்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்றத சொல்லவே வேணாம். ஸோ இங்க அவங்க எப்படி சர்வே பண்றாங்க, இங்க தங்கி இருக்கிறதுல நமக்கு எவ்வளவு சேஃப்டி இருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க ரூம் எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்ம 5 ஸ்டார் ஹோட்டலு. இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா நாங்க வெறும் ஒரு 9 பேர் தான் தங்கி இருக்கிறோம். இந்த ரூம்ல எப்படா 9 பேர் தங்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வேற வழி இல்ல, இருந்துதான் ஆகணும். நம்ம ரூமை எப்படி கட்டமைப்பா வச்சிருக்கோம் அப்படின்றதையும் காட்டுறேன் பாருங்க. ஒரு சின்ன செட்டப்குள்ள அழகா ஒரு ஸ்கிரீனை போட்டு அதுக்குள்ள நமக்கு தேவையான திங்ஸை மட்டும் இங்க எடுத்து வச்சுட்டு மிச்சதெல்லாம் புட்டியில ஏத்தி வெளில வச்சாச்சு. இப்ப இந்த பில்டிங்ல இருக்கிறவங்கள பத்தியும் எனக்கு இங்க வந்ததுக்கு பிறகு ஒரு சம்பவம் இருந்துச்சு. அது என்ன அப்படின்றதையும் அடுத்த வீடியோல சொல்றேன். வாட்ச் அவுட் பண்ணுங்க.